மத்திய அரசு பணிகளை தயாராக கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபர் பென்சிலை 30% லாபத்தில் விற்கிறார். அவர் அதன் விற்பனை விலையை 200 குறைத்தாரெனில் 10% நஷ்டம் ஏற்படும் எனில் பென்சிலின் ஆரம்ப விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 100 வந்திருக்குமா? 100 வந்திருக்கும். அதுல இருந்து என்ன பண்றாங்க? 30% வந்து என்ன பண்றாங்க? லாபம் அடைகிறாங்க. அவ எவ்வளவு ஆயிருக்கும்? 130 ஆயிருக்குமா? நெக்ஸ்ட் 10% நஷ்டம் ஏற்படுகிறது அப்படின்னா எவ்வளவு ஆயிருக்கும்? 100ல இருந்து 90 இருக்குமா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 40. இந்த 40 தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க? நமக்கு 200 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 40 தான் என்னது? 200 அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? ஆரம்ப விலை என்னது? 130. அப்போ 130 வந்து எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 4ஆல கேன்சல் பண்ணனா இது 5 டைம்ஸ் வரும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 5 × 130 650 வரும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन, 2545a ஆனது a இன் எந்த மதிப்புக்கு அது 8 ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 8 ஆல வந்து என்னது டிவைட் ஆகணும் அப்படின்னா கண்டிஷன் நமக்கு என்ன? லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8 ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து ஃபுல்லாவே 8 ஆல டிவைட் ஆகும். அப்ப 45a இருக்கா? பை 8 போட்டோம்னா இது வந்து 8 ஆல் டிவைட் ஆகும்னா இந்த a க்கு எந்த லெட்டர் எந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப 4 5 6 போட்டோம்னா 8 ஆல் பண்ணோம்னா 7 வரும். அப்ப இந்த இதுல ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 6 போட்டா தான் கேன்சல் ஆகுது. அப்ப ஆப்ஷன் பி 6 வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை 9900. எம்பி வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 9900 கொடுத்திருக்காங்க. அதில் 25% நஷ்டம் செய்யப்பட்டால் 25% தள்ளுபடி செய்யப்பட்டால் அப்புறம் விற்பனை விலை என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க. எஸ்பி தான் என்னது கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 100% இருந்திருக்குமா? 100% வந்து 9900 இருந்திருக்கும். அதுல இருந்து 25% தள்ளுபடி அப்படின்னா 75% என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அப்ப 99 × 75 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்? 7425. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, a/b 7/4. a க்கு 7 எடுத்துக்கணும், b க்கு 4 எடுத்துக்கணும். எனில் 6a + b 6a - b இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. 6a + b 6a - b. அப்ப 6 × a ஓட வேல்யூ என்ன? 7 + b ஓட வேல்யூ 4. 6 × a ஓட வேல்யூ 7 - 4. அப்ப 42 + 4 இங்க என்ன வரும்? 42 - 4 வரும். இப்ப இத ஆட் பண்ணா 46, இங்க 38 வரும். இத கேன்சல் பண்ணோம்னா 23:19. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 25% மற்றும் 10% என்ற இரண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடியை கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும்? +or - x +or - y +or - xy/100. இப்போ -25 -10 -25 × -10/100 0 0 கேன்சல் ஆயிரும். அப்ப இதுக்கு என்ன வரும்? 2.5. இங்க -35 + 2.5 அப்போ 32.5%. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन, பின்வரும் எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 எண்களின் சராசரி 22 ஆகும். 24 எண்களோட சராசரியானது 22ன்னு கொடுத்திருக்காங்க. முதல் 9 எண்களின் சராசரி 18 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 9 எண்களோட சராசரியானது 18. மீதமுள்ள எண்கள் மீதம் எத்தனை இருக்கும்? 24ல இருந்து 9 போயிடுச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? மீதம் 15 இருக்குமா? 15 எண்களின் சராசரியானது 15 எண்களின் சராசரி 24.4ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷன் வந்து கரெக்டா இல்ல தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும், செக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணா 24 × 22 அதோட வேல்யூ என்னது? 528. நெக்ஸ்ட் 9 × 18 என்ன வரும்? 162 வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வருது நமக்கு? 366 வருமா? அப்ப 366/15 பண்ணோம்னா 24.4. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? செகண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. 149 223 223 + 520
287 மற்றும் 251 ஆகியவற்றின் சராசரி 285 கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் வந்து நம்ம கரெக்டா செக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணுமா. 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்கா. அப்ப 5 ஆல நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இது ஃபுல்லா ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 1430/5. இதை டிவைட் பண்ணா நமக்கு 285. அப்போ செகண்ட் கண்டிஷன் என்னது, கரெக்ட். அப்ப 1 மற்றும் 2 வந்து சரியான கூற்று. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு மொபைல் போனின் விலை 15% உயர்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு வந்திருக்கும், 100ல இருந்திருக்குமா. இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 15% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்னவா மாறி இருக்கும், 115 மாறி இருக்கும். புதிய விலை 11,500 ஆகும். ஏன்னா ஆரம்பத்துல எவ்வளவு வந்திருக்கும், 100 வந்திருக்குமா. 100 வந்து எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இது 1 இது 1, அப்ப என்ன வரும், 100 10,000 வரும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन. பி மட்டும் தனியாக ஒரு வேலையின் பாதி பி மட்டும் ஒரு வேலையோட பாதிய 1/2 வச்சுக்கலாம். 1/2 எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 150 டேஸ்ல முடிக்கிறாங்க. எனில் 30 நாட்கள்ல பியால் எத்தனை சதவீத வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும், இது ஃபுல்லா இது பண்ணோம்னா இத 2 வந்து இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 300 வருமா. இப்ப 300ல இந்த 30 ஒர்க் வந்து பார்க்கணும். இப்ப 300ல இந்த 30 ஒர்க் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்கணும். இது 1 இது 3 டைம்ஸ் வருமா. இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது, 10. அப்ப 10% ஒர்க்கை வந்து என்னது 30 டேஸ்ல உங்களால பார்க்க முடியும். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆண்டுக்கு 40% என்ற வட்டி விதத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 40% கொடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீதான ஒரு ஆண்டு கொடுத்திருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் மற்றும் அதே தொகையின் மீதான ஒரு ஆண்டுக்கான தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் 360 ஆகும். எனில் அத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் கொடுத்திருக்காங்க. அப்ப அரையாண்டுக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், 2 அரையாண்டுகள் இருக்குமா ஒரு இதுல. அப்ப அரையாண்டுகள்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப 40/2 பண்ணோம்னா 20% தான் வரும். 20% கிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு சேமா தான் இருக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும். ஆனா செகண்ட் இயர்ல தான் என்னது சேஞ்ச் ஆயிருக்குமே, அவங்களோட வட்டி வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப செகண்ட் இயருக்கு வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இந்த 20%ல 20% வட்டியில தானே நம்ம 20% பார்ப்போம். 20ல 20 எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தோம்னா அதுதான் வந்து கொடுத்துருக்க 360. அப்ப நம்ம 100% எவ்வளவு பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த 20ல 20 பார்த்தோம்னா 1 இது 5 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வருமா. அப்ப 4 தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 316 கொடுத்திருக்காங்க. அப்ப 100 வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணோம்னா 9 டைம்ஸ் வரும். அப்போ 9000. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு, ஒரு செவ்வகம் இருக்கு, அதோட சுற்றளவுனா என்னது, 2 × L + B. என்ன கொடுத்திருக்காங்க, 22 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. மற்றும் நீளம் L வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 1 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவு ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியானா என்னது, L × B கேட்டிருக்காங்க. ஓகேவா. அவ என்ன பண்ணணும், நம்ம 2 × L + B இருக்கு இல்லையா. அப்ப L + B மட்டும் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், 22/2 பண்ணோம்னா 11 வருமா. 11 வந்து L + B. L + B வந்து நமக்கு 11 கிடைச்சிருக்கு. L ஓட வேல்யூ என்னது, 1. அப்ப 1 + B = 11. அப்ப B = என்னது, 10. 11 - 1 வந்துரும், 10 வந்துரும். L ஓட வேல்யூக்கு தெரியும், B ஓட வேல்யூ தெரியும். அப்ப ஃபார்முலால வந்து போட்டுடலாமா. அப்ப 1 × 10 = என்னது, ஏரியா 10 cm². ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. இரண்டின் விகிதம் 5:6. அந்த எண்கள் பெருக்கற் பலன். அப்ப 5x × 6x = 1920. எனில் இரண்டுகளின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப x கண்டுபிடிச்சிட்டு அதோட கூட்டுத்தொகை வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப கேன்சல் பண்ணோம்னா 5 ஆல கேன்சல் பண்ணோம்னா 6 ஆல கேன்சல் பண்ணோம்னா 64 வரும். அப்ப x² = என்னது, 64. அப்ப x = என்னது, 8 வருமா. அப்ப
x வந்து 8 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 5 into 8 6 into 8 பண்ணுவோமா? அப்ப 5 into 8 என்ன வரும்? 40 வரும். இங்க 48 வரும். இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 88. கூட்டுத்தொகை தானே கேட்டாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்ப ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ரமேஷ் J என்ற இடத்திலிருந்து தொடங்கி 28 மணி நேரத்தில் K என்ற இடத்தை அடைகிறார். 28 மணி நேரம் கொடுத்திருக்காங்க. T வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 28 கொடுத்திருக்காங்க. அவர் 2/5 பங்கு தூரத்தை 10 கிலோமீட்டர் பெர் வேகத்திலும், டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? 5 இருக்குமா? ஏன்னா 2/5 5 தான் டோட்டல் டிஸ்டன்ஸா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 2 மட்டும் என்னது 10 கிலோமீட்டர்ஸ்ல போறாங்க. 2 மட்டும் என்னது 10 கிலோமீட்டர்ஸ்ல போறாங்களா? நெக்ஸ்ட் மீதமுள்ள தூரம்னா 2 போயிருச்சு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 3 இருக்குமா? அப்ப மீதமுள்ள தூரத்தை 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்திலும் பயணிக்கிறார். எனில் J மற்றும் K க்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இன்டு டைமா? S இன்டு ஃபார்முலா என்னன்னா S இன்டு T ஈக்குவல் டு D. இது ஃபுல்லாவே S, இது வந்து T. T வந்து என்னது 28 ஈக்குவல் டு தான் என்னது டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணணும்? இதா நம்ம ஈக்குவல் பண்ணணுமா? அப்ப 2 இங்கே 2 பண்ணணுமா? அப்ப 4/20 plus 3/20 இந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருமா? இப்ப இந்த வேல்யூக்கு என்ன வரும்? 27. இந்த ஹோல் வேல்யூக்கு என்னது 7/20 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மேல என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்ப 5 இருக்கு, இங்க 28 இருக்கு. அப்ப 5/7/20 into 28. அப்ப 5 into 20 மேல பெருமா 20 into 28 இதெல்லாம் மேல இருக்கும், கீழ வந்து 7 மட்டும் இருக்கும். இதை கேன்சல் பண்ணா 1, இது வந்து என்னது 4 டைம்ஸ் வருமா? அப்ப இது வந்து 100 into 4 வந்து என்னது 400. அப்ப 400 கிலோமீட்டர். ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 24 - 8 - 6 - 10 - 8 + 5 இன் மதிப்பை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கத பண்ணுவோமா? இது பண்ணோம்னா 13 வருமா? 13 - 10 இருக்கா? அப்ப என்ன வரும்? -3 வரும். இந்த ஹோல் டேர்முக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -3. -3 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6 - -3 ன்னு வருமா? அப்ப இத ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 9 வரும். அடுத்து இங்க என்ன இருக்கு? 8 இருக்கா? 8 - 9 -1 வந்துருமா? இப்ப இங்க என்ன இருக்கு? 24 மைனஸ் இருக்கு. 24 - -1 வரும். அப்ப என்ன 24 + 1 ஆயிரும் ஈக்குவல் டு 25. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 48 எண்களின் சராசரி 78 ஆகும். 48 எண்களோட சராசரி வந்து என்னது? 78. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் x என்ற எண்ணை கழித்தால், அதாவது என்ன பண்றாங்க? ஒவ்வொருல இருந்து x வந்து கழிக்கிறாங்களாம். கழித்தால் சராசரி 57 என ஆகிறது. எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சராசரியோட ஒவ்வொரு எண்ணையும் கூட்டினாவோ கழிச்சாவோ அதே எண்ணால கூட்டணும் கழிக்கணும்ன்றது கண்டிஷன் நமக்கு தெரியும். அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் எவ்வளவா இருக்கு? 78 இருக்கா? 78ல இருந்து ஒரு x என்ற நம்பரை மைனஸ் பண்ணா எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க? 57 மாறி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப 57 - 78 அப்ப என்ன வரும்? -21 x. அப்ப x is equal to என்னது? 21. ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 88/3 of 63/56 by 102/33 of 11/34 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். போட்மாஸ் ரூல்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணணும். இந்த சைடு ஆஃப் இருக்கு, ஆஃப் பண்ணிட்டு தான் டிவைட் பண்ணணும். அப்ப ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த ஹோல் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப 88/3 into 63/56. 3 ஆல கேன்சல் பண்ணா இது 1, இது 2, 1. அடுத்து 8 ஆல கேன்சல் பண்ணா 1, 1. இங்க வந்து 7 டைம்ஸ் வரும். அப்ப 7 ஆல கேன்சல் பண்ணா இங்க 3 டைம்ஸ் வரும். அப்ப இங்க என்ன வந்திருக்கு? 33 வந்திருக்கா இந்த இதுக்கு. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ பார்க்கணும். அப்ப 103/33 ஆஃப்னா இன்ட்னு அர்த்தம். 11/34. இப்ப 11 ஆல கேன்சல் பண்ணா இங்க 1, இங்க 3 வரும். 3 ஆல கேன்சல் பண்ணோம்னா 3, 4 வரும். இந்த 3, 4, 34 கேன்சல் ஆயிரும். இப்ப இந்த ஹோல் டேர்முக்கு என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 1 கிடைச்சிருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு? டிவைட் இருக்கா? அப்ப 33/1. அப்ப நமக்கு என்ன ஆன்சர்? 33. ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. A மட்டும் தனியாக ஒரு வேலையின் 4/5 பங்கை, A மட்டும் 4/5 பங்கை 10 நாட்களில் முடிக்க முடியும். இப்ப A வந்து
இது கிராஸா போட்டோம்னா 50/4 வருமா? கேன்சல் பண்ணோம்னா 225 வரும். 25/2. நெக்ஸ்ட் B என்பவர் A ஐ போல் 5 மடங்கு திறன் கொண்டவர். அப்ப A க்கும் B க்கும் ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. B என்பவர் A ஐ போல் 5 மடங்கு திறன் கொண்டவர். 15 மாத்திக்கணும். எனில் B தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்வார்கள் கேட்டிருக்காங்க. அப்ப 25/2 தானே 1. அப்ப இது வந்து 1/5 ஆல அப்ப B மட்டும் தானே கேட்டிருக்காங்க. அப்ப into 1/5. இதை கேன்சல் பண்ணோம்னா 5 கேன்சல் ஆயிரும். 5 வரும். அப்ப 5/2 வரும். 2.5 days. B மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 2.5 daysல முடிப்பாங்க. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு அசல் தொகை என்ன கொடுத்திருக்காங்க? பிரின்சிபல் வந்து கொடுத்திருக்காங்க 50,000 கொடுத்திருக்காங்க. தனி வட்டியில் 8 ஆண்டுகளுக்கு n வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 8 years கொடுத்திருக்காங்க. முதலீடு செய்யப்படுகிறது. ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 12% கொடுத்திருக்காங்க. ஏனால் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அத்தொகை என்னவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இது PNR by 100 ஃபார்முலாலே போட்டுக்கலாம். PNR by 100. அப்ப பிரின்சிபல் என்னது? 50,000. 50,000க்கு 8%. 8 வருஷத்துக்கு 12% by 100. 0 கேன்சல் பண்ணா 40 வரும். 40 into 12 4 into 12 வந்து 48 வருமா? அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 48,000 வருமா? இது வந்து என்னது? இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு 48,000. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அமௌண்ட் கேட்டிருக்காங்களா? அமௌண்ட் என்னது? 50,000. 50,000 plus 48,000. ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 98,000. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. எட்நூத்தி 70%. அப்ப 810க்கு என்ன பண்ணணும்? 70% பார்க்கணும். நெக்ஸ்ட் சமமாக இருக்கும் வகையில் 480 95%. 480ல என்ன பண்ணணும்? 95% பார்க்கணும். ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்க? சமமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. சமமாக இருக்கும் வகையில் 480 95% எதை கூட்ட வேணும் சொல்லிருக்காங்க. ரெண்டுமே என்னவா இருக்குன்னா ஈக்குவல் ஆகணும்னா எந்த நம்பரை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு நம்பர் வந்து கம்மியா இருக்கும், அதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 81 into 7 வரும். 7 567 வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 0 கேன்சல் பண்ணிடணும். இதை மல்டிபிள் பண்ணோம்னா இது இந்த 5ஆல கேன்சல் பண்ணா 2 வரும். இங்க 19 வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 24 into 19 வரும். 24 into 19 வந்துச்சு என்ன வரும்? 456 வரும். அடுத்து ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். இங்க இதுதானே கம்மியா இருக்கு. அப்ப இதோட தான் ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணா இந்த வேல்யூ வரும்னு பார்க்கணும். அப்ப என்ன வரும்? 456 plus x equal to 567. அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? 567 minus 456. அப்ப எல்லாத்துலயும் மைனஸ் பண்ணா 111 வரும். அப்ப x ஓட வேல்யூ என்னது? 111. ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. நூத்தி 44 into 2 130 into 5 10 into 2 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னமே என்னது? மல்டிபிள் தான் இருக்கு. அப்ப மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் அல்லது மைனஸ் பண்ணணும். அப்ப 10 into 2 என்னது? 20 மைனஸ் இங்க என்ன இருக்கு? 130 into 5 இருக்கு. அப்ப 0 650 வரும். பிளஸ் 288 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 8 938 minus 20. அப்ப என்ன வரும்? 918. ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு மேஜையின் விற்பனை விலை SP வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 7686 ன்னு கொடுத்திருக்காங்க. லாப சதவீதம் 22%. 22% என்னது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. மேஜையின் கொள்முதல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. CP வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னது? 122%. அப்ப 122% தான் என்னது? 7686. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 100% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதை கேன்சல் பண்ணா இது 1 இது வந்து 63 டைம்ஸ் வரும். அப்ப நமக்கு என்ன வருது? கொள்முதல் விலை 6300. 6300. ஆப்ஷன் A வரும்.
தேங்க்யூ.